बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम रब्बिश्रह सदरी वयस्सिर अमरी वहलुल उक़्दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलाम अला रसूलिकल करीम सुम्मा अम्मा बाद अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி நம்ம டாபிக் பிஸ்மில்லாவை பற்றி தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாவுடைய அர்த்தம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். தெரியாத இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு வார்த்தைக்காக அர்த்தம் சொல்கிறேன். இஸ்ம்ங்கிற வார்த்தை இது வசம் அப்படிங்கிற ஒரு அரபு வார்த்தையிலேருந்து தழுவப்பட்டது. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்துவம், அதாவது இது மாதிரி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு. இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே அதில் ஒரு அழகு இருக்குது, ஒரு தனித்துவம் இருக்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாவின் பெயரால்னு நம்ம கேட்குறப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம உதவி கேட்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையுமே எல்லா உதவியும் நம்மளுக்கு வேணும் அல்லாஹ் கிட்டேருந்து. அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒவ்வொரு பெயருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உதவியை குறிக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், அல் ஹாதி வழிகாட்டுபவன், இது ஒரு உதவி. அடுத்து அர் ரஸாக் ரிஸுக் அளிப்பவன், இது இன்னொரு உதவி. இப்படி ஒவ்வொரு பெயருமே ஒவ்வொரு உதவியை குறிக்குது. அதுக்காக இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு எனக்கு என்னென்ன உதவி வேணும், அப்போ என்னென்ன பெயர்லாம் அப்படிலாம் நம்மளை யோசிக்கவே விடவே இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக அந்த பிஸ்மில்லான்னு கொடுத்துட்டான். இதில் இருக்கிற அந்த இஸ்ம் வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எல்லா பெயர்களையும் குறிக்குது. அப்படின்னா எல்லா உதவிகளும் நம்மளை வந்தடையுது. சுப்ஹானல்லாஹ். அந்த உதவியை நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அது உங்களை அடைஞ்சிரும் நீங்கள் பிஸ்மில்லான்னு மட்டும் சொன்னீங்கன்னா. வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா ஃபஅத்உஹு பிஹா. அல்லாவுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அதை கொண்டு அவனை அழையுங்கள். இந்த பெயர்லாம் நம்மளுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் அதில் இருக்கிற எல்லா உதவிகளும் நம்ம எல்லாருக்கும் வேணும் இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமாக இந்த பிஸ்மில்லாவை கொடுத்துருக்கான். இல்லை இன்னைக்கு எனக்கு ஒரு உதவி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பிஸ்மர் ரஸாக்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பாக்கி இருக்கிற உதவி இல்லாமல் பாக்கி அல்லாஹ் செஞ்ச உதவியெல்லாம் நம்ம சொல்லாத மாதிரி ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பிஸ்மில்லாங்கிற ஒரு வார்த்தையை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். வயு அல்லிமுக்கும் மாலம் தக்கூனு தாலமோன், நீங்கள் அறியாதவற்றை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளோ பெரிய உதவி பாருங்க. பிஸ்மில்லான்னு நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதாவது வேண்டிய உதவி வேண்டாத உதவின்னு எல்லா உதவிகளும் உங்களை வந்தடையுது. யோசிச்சு பாருங்கள். அதுக்கு நீங்கள் பெயர் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர் பிஸ்மில்லா, எவ்வளோ ஈஸி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வார்த்தையை பற்றி பார்ப்போம். அல்லாஹ். இது இலா அப்படின்ற வார்த்தையிலேருந்து தழுவப்பட்டது. இந்த இலான்ற வார்த்தை வலஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து தழுவப்பட்டது. இப்போ இந்த வலஹுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு, அளவுக்கு அதிகமான அன்பு. அது இன்ஃபேக்சுவேஷன்னு சொல்லுவோம். அதில் அன்பு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது அதில். ஸோ உண்மையிலே நம்ம அல்லாஹ்வை நேசித்து அவனை கூப்பிடுறப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, அதில் ரொம்ப தயக்கமாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அல்லாஹ்வை நம்பி அவனை நேசித்து நீங்கள் அவனை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டென்ஷன் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வை நாட ஆரம்பிச்சிருவீங்க, அவனுடைய உதவியை நாட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுவீங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி பாருங்கள். இன்னும் ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு பர்சன் இருக்கார், அவருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு. அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த பாக்ஸை நீ 30 நாளைக்கு திறக்காத, 30 நாள் கழித்து நீ திறந்து பாரு, உனக்கு தேவையான எல்லா விஷயமும் அதில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இவரும் அதை நம்புறாரு. ஸோ நம்பி அந்த பாக்ஸ் அவரை வச்சுக்கிறாரு. அந்த 30 நாள் அவருடைய ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பசி இருக்குது, இப்போ சாப்பாடு இல்லை, பணப்பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தடவை அந்த பிரச்சனை வரப்போ அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அந்த பாக்ஸை பார்த்து மனசு தேத்திக்கிறாரு. இன்னும் 30 நாள் தான், இன்னும் 20 நாள் தான், இன்னும் 15 நாள் தான் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30 நாளில் அவருக்கு ஏற்படுற கஷ்டங்கள் எதுவுமே அவருக்கு பெரிய கஷ்டமாக தெரியல. ஏன்னா 30வது நாள் அவருக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கை அவருடைய ஃபியூச்சர் கேரண்டி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்படி தான் ஒவ்வொரு நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கையும் இருக்கணும். அல்லாஹ்வை நம்பி அவனை நேசித்து நம்ம அவனை அழைச்சோம் அப்படின்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் அது நிச்சயமாக வெற்றி தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் நினச்சிக்கணும். நம்ம மனசில் அதை தான் நினைக்கணும். இடையில என்ன பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை, வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். அதில்
அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு வேணும். அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வெற்றி தான். அது இடையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா அர் ரஹ்மான் அர் ரஹீம். ஸோ இந்த 99 பேரில் பிஸ்மில்லா கூட இந்த 2 பேர் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைச்சிருக்கான். ஸோ அந்த வேர்ட் வந்து மற்ற எல்லா பேரை விட கொஞ்சம் மேன்மையானதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த அர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அது வந்து அளவுக்கு அதிகமான அன்பு, உடனே கிடைக்கக்கூடிய அன்பு. அது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி தாகம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பசி எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும், சாப்பிட்ட உடனே போயிடும் இல்லையா. அதுக்காக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் போயிடுமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக இல்லை. அதுக்கு தான் அர் ரஹீம்னு ஒன்று கொடுத்துருக்கான். அர் ரஹீம்னா எப்பயுமே அந்த கருணை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த அர்த்தங்கள். ஸோ வார்த்தையோட அர்த்தங்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்து ஒரு வாக்கியமாக இதை பற்றி நம்ம பார்ப்போம். அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இது ஒரு நிறைவடையாத வாக்கியம். நான் சொல்கிறேன், நான் காரில் அப்படின்னு சொல்கிறேன், அது நிறைவடையலை. நான் கார்ல இருக்கேன்னு சொல்றேன், அந்த வாக்கியம் வந்து நிறைவடையுது. அல்லாவின் பெயரால் நான் சாப்பிடுறேன், அல்லாவின் பெயரால் நான் தூங்குறேன், இப்ப அந்த வாக்கியம் வந்து நிறைவடையுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காரணத்தோட தான் இந்த பிஸ்மில்லான்ற வாக்கியத்தை நிறைவடையாம செஞ்சிருக்கான். ஏன்னா நம்ம செய்யற செயல்களை கொண்டு அது நிறைவடைய செய்யணும். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நம்ம செய்யற எந்த ஒரு செயலுமே பிஸ்மில்லா கொண்டு ஆரம்பிக்காட்டி அந்த செயல் நிறைவடையாது. நிச்சயமா அது வெற்றியும் அடையாது. இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி, நம்மளால கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். நம்ம என்னைக்குமே இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். இப்போ அடுத்து நான் கன்க்ளூட் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹ்வை நம்பி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு நான் சொல்றேன். முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய எல்லா பேர்களையும் நீங்கள் அழைச்சிடுறீங்க. ஸோ எல்லா உதவிகளும் உங்களை வந்து அடைஞ்சிருது. உங்களுக்கு தேவையான உதவி, உங்களுக்கு தேவையில்லாத உதவின்னு எல்லா உதவிகளும் உங்களை வந்து அடைஞ்சிருது. இரண்டாவது விஷயம், நீங்க செய்யற எந்த செயலா இருந்தாலும் அது நிச்சயமா வெற்றி தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மூணாவது விஷயம், நீங்க செய்யற செயல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகமா இருக்கு, இப்ப இருக்கு, எப்ப இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இதை நம்ம மிஸ் பண்ணணுமா சொல்லுங்க? சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது. இதுவே நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழியா கூட இருக்கலாம் இல்லையா, அதிகமான நன்மையை பெற்று இன்ஷா அல்லாஹ். ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், பிஸ்மில்லாவை ஆழ்ந்து உணர்ந்து சொல்லுங்க. அது மூலமாக நம்ம அதிகமாக நன்மையை பெற்று நம்ம எல்லாரும் சொர்க்கவாசி ஆகணும்னு எல்லாருக்காகவும் துவா கேட்ட வண்ணம் என்னுடைய இந்த நான் உரையை முடிச்சுக்கிறேன். ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். La ilaha illallah, la ilaha illallah, subhanallah walhamdulillah.